ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் உள்ள பகுதியை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். Today we are going to meditate from the book of 1 Corinthians chapter 2 verses 6 to 16. ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 16. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. இன்றைக்கு நாம் தேவ ஞானத்தை தேடுவதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். Today we are going to meditate about searching for godly wisdom. இந்த 3 வசனங்கள் இப்போ வாசித்த முதல் 3 வசனங்கள்ல ஞானத்தை பேசுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். In the first 3 verses, Apostle Paul says that we are seeking godly wisdom. தேறினவர்களுக்குள்ளே, அதாவது விசுவாசிகளுக்குள்ளே ஞானத்தை நாம் போதிக்கின்றோம். We speak the message of wisdom among the mature who are the believers. ஸோ இதில் இந்த 3 வசனங்கள முக்கியமான வார்த்தை வந்து ஞானம் என்ற வார்த்தை தான் வருது. In these 3 verses we find the word wisdom being repeated. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. But pay attention to that word. 6ஆம் வசனத்துல In verse 6, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, not the wisdom of this age, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, not the wisdom of the rulers of this age. 7ஆம் வசனத்துல தேவ ஞானத்தையே நாம் பேசுகின்றோம். In 7th verse it is written, we declare God's wisdom. இப்போ 2 விதமான ஞானம் இருக்குன்றாரு. Therefore he says there are 2 kinds of wisdom. இந்த பிரபஞ்சம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய ஞானம் ஒன்று இருக்கு. This worldly or human wisdom. ரெண்டாவது தேவ ஞானம் ஒன்று இருக்கு. Secondly, there is another wisdom which is godly wisdom. விசுவாசிகள்கிட்ட பேசும்போது நாங்க உலகத்தின் ஞானம் பேச மாட்டோம், தேவ ஞானம் தான் பேசுவோம்ன்றார். He says that when we speak to the believers, we speak only God's wisdom, not the earthly wisdom. அப்ப இந்த 2 ஞானத்தையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். We should be able to distinguish between 2 kinds of this wisdom. நம்ம பைபிள்ல ஒரு புத்தகம் இருக்கு, அதுல ஃபுல்லா தேவ ஞானம் தான் இருக்கு. In our Bible there is one book which is entirely speaking about God's wisdom. எந்த ஞானம் அது? எந்த புத்தகம் அது? Can you say? நீதிமொழிகளின் புத்தகம். It is the book of Proverbs. அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஞானம் பத்தி தான் இருக்கு. From the beginning until the end it speaks about godly wisdom. முழுசா தேவ ஞானம் தான். It is completely about God's wisdom. அதுக்கு முன்னாடி ஞானம்னா அந்த வார்த்தையின் அர்த்தம் நம்ம கேட்கணும். Before that we should understand what is the meaning of the word godly wisdom. ஞானம்னா என்னன்னு சொன்னா ஸ்கில் டு மேனேஜ் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு தேவையான ஒரு திறமை. Wisdom is the skill to lead our life successfully. நம்முடைய வாழ்க்கை சரியா நடத்த நமக்கு ஒரு திறமை வேண்டும். Therefore, to lead our life successfully, we need wisdom, a skill. ஒரு புதுசா பிறந்த குழந்தைக்கு வந்து சட்டை போட தெரியாது, அதுக்கு வந்து துணி மாத்திக்க தெரியாது, அதுக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. A young child will not know how to change its clothes and many things. அப்பா அம்மா தான் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. Only the parents will do all those things. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு ஞானம் வருது. But slowly the child starts gaining wisdom. அதுவே சட்டை மாற்றிக் கொள்ளுகின்றது. It changes its clothes by itself. ஸ்கூலுக்கு கூட போயிட்டு வருகின்றது. Even it can go to a school and come back. அப்புறம் மற்றவங்களோட பேச தெரிகின்றது. And then it will slowly learn how to converse with others. பிரச்சனைகளை சமாளிக்கின்ற திறமை கிடைக்கின்றது. It gains the skill to manage problems. அப்ப ஒவ்வொரு குழந்தையும் ஞானத்துல வளர ஆரம்பிச்சிருது. அப்படி Each child starts growing in wisdom. நம்மளும் கொஞ்சம் ஞானம்லாம் சொல்லி கொடுக்கின்றோம். And we also teach them wisdom. நம்மளும் அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம். We also grew up in the same manner. ஸோ இதுதான் பேசிக்கா ஞானம் என்று சொல்வது. And this is what we call it as a wisdom. வாழ்க்கையை சமாளிக்க தெரியணும். They should be able to manage their life. ஆனா நீங்க நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, But when you read the book of Proverbs, வெறுமனே வாழ்க்கையை சமாளிக்கிறத பற்றி மட்டும் பேசல. it doesn't just talk about only managing life. தேவ ஞானத்தோடு வாழ்க்கையை சமாளிக்கிறத பத்தி பேசப்படுகிறது. It talks about how to manage the life with godly wisdom. அதனால தான் நமக்கு தெரிந்த வசனம் என்னன்னா, நீதிமொழிகள் 1:7 வசனத்துல வாசிக்கும் போது, The well known verse which is Proverbs 1:7. 7 வசனத்துல வாசிங்க.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இது வந்து சாதாரண உலக பிரகாரம் ஞானம் அல்ல. And what he tries to say is that it is not just a worldly wisdom. திறமைகள் பத்தி தான் பேசுறேன். Yes, I am talking about skills. ஆனா இது கர்த்தருக்கு பயப்படுறதுனால வர ஞானம்ன்றார். But this is about the wisdom which comes from fearing God. வெறும் ஸ்கில்ஸ் கிடையாது. It's not just a skill set. ஒரு காட்லினஸோடு சேர்ந்த ஒரு ஸ்கில். It is a skill set mixed with godliness. அதனால தான் நீதிமொழிகள் என்ன நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, And therefore only when we read the book of Proverbs, உண்மையாய் இருப்பதை பற்றி நீதிமொழிகள் it சொல்லுகிறது. talks about faithfulness. ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமாய் இருப்பதை பற்றி சொல்லப்படுகிறது. It talks about being truthful to each other. ஒருத்தர் வந்து தயவாய் கைண்டா நடத்துறது பத்தி It பேசப்படுகிறது. talks about leading each other in kindness. அது மாத்திரமல்லாமல் நம்மையே நம்முடைய இச்சைகளை அடக்குகின்ற செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி பேசப்படுகின்றது. Not only that, it also talks about our self control. கோபத்தை அடக்குவதை பற்றி பேசப்படுகிறது. It talks about controlling our anger or temper. அது மாத்திரமல்லாமல் நம்ம வந்து பொறாமைப்படாமல் இருப்பதை குறித்து பேசப்படுகிறது. It also talks about jealousy. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, உலக ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, Now think about the worldly wisdom. அது அப்படியே ஆப்போசிட் ஆனது. It is exactly opposite of godly wisdom. உதாரணமாக உலகத்துல வந்து செல்ஃப் கண்ட்ரோல்லாம் கிடையாது. For example, this world does not talk about self control. உலகம் என்ன ஞானத்தை போதிக்குதுன்னு சொன்னா, உன் மனசு என்ன விரும்புதோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லு. The wisdom which this world teaches is that you can do whatever your heart desires. சொல்லுவாங்க பாத்தீங்களா, வானமே உனக்கு எல்லைன்னுவாங்க. They will tell that sky is your limit. எது வேணா செய், You can do anything. கண்ட்ரோல்லாம் கிடையாது. There are no boundaries. உலக ஞானம் என்னன்னு சொன்னா, உனக்கு என்னெல்லாம் சரியாய்ப்படுகிறதோ அது நியாயமோ நியாயம் இல்லையோ செஞ்சிரு, அவ்வளவுதான். The worldly wisdom says that whether it's righteous, unrighteous, whatever comes to your mind, do it. அதுல வருகின்ற பின்விளைகள்லாம் சொல்ல மாட்டாங்க, பின் விளைவுகளை சொல்ல மாட்டாங்க. They will never talk about the consequences of those actions. ஆனா மனதும் மாம்சம் என்ன விரும்புகிறதோ செஞ்சுட்டே இரு, அவ்வளவுதான். Whatever your heart and your flesh desires, just keep on doing. ஆனா தேவ ஞானம் என்னன்னு சொன்னா, But what is godly wisdom? செய், பட் ஆனா ஒரு வரைமுறைக்குள்ள, ஒரு பவுண்டரிக்குள்ள செய். You can do, but have limits or set boundaries for your life. கோபத்தை கட்டுப்படுத்து. Control your anger. இல்ல, வாயின் வார்த்தைகளை குறித்து நிறைய நீதிமொழிகள் சொல்லுகின்றது. Proverbs also talks a lot of things about the words of our mouth. வார்த்தைகளை எப்படி கட்டுப்படுத்தணும், How to control our tongue. எப்படி வந்து ஹார்ஷ் வேர்ட்ஸ், அதாவது கடுமையான வார்த்தைகள் எப்படி வந்து உறவுகளை உடைக்கும் என்பதை பற்றி சொல்லப்படுகின்றது. It warns about how harsh words can break relationships. சரி, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் கொடுக்க போறேன் எல்லாருக்கும். So this week I am going to give a project to each one of you. ஏற்கனவே உங்க ஆஃபீஸில் இருக்கிற ப்ராஜெக்ட் உங்களால் சமாளிக்க முடியல. I know that you are already unable to manage a project at your office. நம்ம சர்ச்சுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்றேன். But I have a church project. I have told in Ligarajapuram church also. என்ன ப்ராஜெக்ட்னா, நீதிமொழிகளை படிக்கணும் இந்த வாரம். The project is to read the book of Proverbs. எத்தனை அதிகாரம் படிக்க முடியுமோ படிங்க. You can read as much as chapters you can. படிச்சு 5 ஞானமான அட்வைசஸ் அதுல இருந்து எடுங்க. But pick out 5 godly wisdom from it. இப்போ நீங்க அது படிச்சு பார்த்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க, 5 கலெக்ட் பண்ணுங்க. You can read and collect 5 godly pieces of godly wisdom from it. சரிங்களா? உடனே நீங்க இன்சென்டிவ் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே இன்சென்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் சும்மா படிங்க. சரிங்களா? There are no incentives, but I will urge you to read it. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஆளுக்கு ஒரு நீதிமொழிகளை ஒரு சின்ன ஸ்டிக்கர்ல நான் கொடுக்க போறேன். இப்போ எல்லாம் Now I am going to give a proverb to each one of you in the form of a sticker. தம்பி இப்போ கொடுக்குறாரு எல்லாருக்கும். It will be distributed right now. சரிங்களா? இன்னும் கூட கொஞ்சம் பேர் இன்னொரு இது வாங்கி இந்த பக்கம் கொடுங்க. வச்சோம் எல்லாருக்கும் கிடைக்குமா தெரில, கம்மியாக காலி ஆயிடுச்சுன்னாங்க. சரி பார்க்கலாம். இந்த சைடு கொடுத்துருக்குமா? ஓகே. ஸோ இது என்னன்னு சொன்னால், நிறைய இடத்துல இந்த வாக்குத்தத்த அட்டையெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இது. It is just like the promise card which is given to people. இதில் வாக்குத்தத்தெல்லாம் இருக்காது, நீதிமொழிகள்லேருந்து ஒரு வசனம் இருக்கும். But here you will not find a promise, but it will be a verse from Proverbs. ஆனால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே ஒன்று சொல்லிடுறேன்.
Before even you open, I want to வாக்குத்தத்த tell வசனம் one thing. கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே நல்ல ஏதாவது வசனம் நல்லா கிடைக்கும். Because promise cards are usually accepted by everyone because it is very nice thing. இதுல வேற மாதிரி வசனம் வரது கூட வாய்ப்பு இருக்கு. But in this there are chances you will get a different kind of verse for you. சோம்பேறியை எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள்ற மாதிரி வசனம் யாருக்கா வந்துச்சுன்னா என் மேல கோச்சுக்காதீங்க. Please don't get offended if there is a verse calling you lazy sluggard, go to the ant and learn its ways. ஒரு 120 வசனம் எடுத்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்கோம். We have just collected some 120 verses and we have ஸோ அது distributed. நீங்க ஸ்டிக்கர் மாதிரி எடுத்தீங்க, பைபிள்ல ஒட்டிக்கலாம், வேற எங்கேயா கூட ஒட்டிக்கலாம். You can just stick it in your Bible or wherever you want to. ஆனா என்னன்னா குறிப்பு தான், நீதிமொழிகள் என்ன இருக்குன்னா தேவனுடைய ஞானம் இருக்கு. But this is what is the point I want to make. Proverbs has godly wisdom. சில நேரத்துல அந்த சொல்லப்பட்ட அந்த தேவ ஞானம் வந்து நமக்கு பிடிக்காம கூட இருக்கும். Sometimes that wisdom might not be liked by us. உதாரணமாக ஒரு வசனம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், உன் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணணும்னு போட்டு. For example, a verse can say that you should honor your father and mother. தகப்பன் தாயினுடைய வார்த்தைகளை நீ கேட்கணும்னு போட்டு. It may say that take heed to the words of your father and mother. ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. But today the worldly people, worldly wisdom says that we need not be like that. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உங்க பிள்ளைகளை வந்து நீ வந்து கண்டித்து நடத்தணும். Another பெரும்பை கையாள verse says that raise your children in discipline. பெரும்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று போடப்படும். Spare the rod and spoil the child. இதெல்லாம் தேவ ஞானம். These all belong to godly wisdom. இன்னைக்கு மனுஷ ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் ஒண்ணு கண்டிக்காதீங்கன்னு சொல்லுது. But the worldly wisdom says that you cannot lead your children in such kind of discipline. அப்படியே விட்டுருங்க அவங்கள அப்படியே. Just allow them to be the way they அதுதான் are. மனுஷ ஞானம். But this is what is called as earthly or fleshly knowledge. நம்ம பைபிள்ல என்ன போடப்பட்டிருக்குன்னா தேவனுடைய ஞானம் போடப்பட்டிருக்கு. But in Bible you can find the godly wisdom. அப்ப அந்த வித்தியாசத்தை இன்னைக்கு உலகத்துல கூட நீங்க பார்க்கலாம். And you can find that stark difference even in this world today. இப்போ ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். I want to put forth this question in the beginning itself. உலகத்துல பரவலாக இருக்கிற மக்களுக்கு எந்த ஞானம் பிடிக்குது? What majority of this worldly people, what kind of wisdom do they like? ஆன்சர் என்னன்னா, நிறைய பேருக்கு மனுஷ ஞானம் தான் பிடிக்குது. But the answer straight away is that many like the worldly wisdom. செல்ஃப் கண்ட்ரோல், சுய இச்சையின் அடக்கத்தை இந்த உலகம் வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டேங்குது. This world doesn't like self control over the lust. ஆனா வேதம் வந்து அதை தான் போதிக்கின்றது. But the Bible preaches about that. பாருங்க, ஆகவே தான் முதல் குறிப்பை இப்ப நம்ம பார்க்கலாம். And therefore only we will look into the first point. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்னா, அந்த 3 வசனங்கள் 6ல இருந்து 8ஆம் வசனத்துல What Apostle Paul tries to say from verses 6 to 8 onwards. தேவ ஞானம் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றார். The godly wisdom is rejected. ஏன்னா அங்க பாருங்க, நீங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Because when you read verse 8, அதாவது 1 கொரிந்தியர் 2:8 பாத்தீங்கன்னா, if you find 1 Corinthians chapter 2 verse 8, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதை அதாவது இந்த ஞானத்தை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்களே. none of the rulers of this age understood it, for if they had, they would not have crucified the Lord of glory. அப்ப தேவ ஞானத்தினுடைய மொத்த உருவமாக இயேசுவே வந்தார். Therefore Jesus embodied the complete wisdom of God. அவர்தான் ரொம்ப ஞானமா நடந்து கொண்டார். He was the one who walked in wisdom. எப்படி தெரியும் நம்மளுக்கு? How can we know that? அவருடைய வாழ்க்கையின் முடிவுல அவரை வந்து சிலுவையில் கொண்டு போகும்படியாக குற்றம் ஏதாவது செஞ்சிருப்பாரான்னு தேடுறாங்க. ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. At the end of his ministry, he was taken to the cross for crucifixion, and everybody tried to find some fault to make him crucified on the cross. கடைசி என்னதான் பண்றாங்கன்னா, பொய் சாட்சிகள் இவங்களை மேனுஃபேக்சர் பண்ணி அவரை வந்து சிலுவையில் போட முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. At last they couldn't find out, and they tried to manufacture some false testimonies to crucify him. அவர் அவ்வளவு ஞானமா நடந்து கொண்டார். He walked in the wisdom in such a manner. பேராசை இல்ல. He did not have greediness. கோபப்பட்டு எந்த தவறான காரியமும் பண்ணல. He did not do any action out of anger. அவருடைய பெற்றோருக்கு
கீழ்ப்படிந்து நடந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. Bible says that he was obedient to his parents. எல்லாவற்றிலும் அவர் சரியாய் இருந்தார், ஞானமாய் நடந்து கொண்டார். He was correct and walked in wisdom in every aspect of his life. 1 கொரிந்தியர் 1:24 வாசித்து பார்த்தால், When you read 1 Corinthians chapter 2 verses 6 to chapter 1:24, chapter 1:24, அவரே இந்த கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று வேற சொல்லுகின்றார் பவுல். Christ was the power of God and the wisdom of God. அவர் ஞானமாவே இருந்தார். He was the wisdom. ஆனா அவரை உலகம் என்ன பண்ணுச்சு? But what did the world did to him? இந்த உலகத்தின் பிரபுக்கள் என்ன பண்ணாங்க? What did these rulers of this world did to him? அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சாங்க. They crucified him on the cross. அப்போ உலகத்துக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்ன, இந்த தேவ ஞானத்தின்படி நடக்கிறவங்களாம் பிடிக்கல. Therefore this world disliked people who walked in the wisdom of God. அதெல்லாம் சரிப்படாத பிரதர்ன்றாங்க. They tell that, brother, it won't work out practically. இன்னும் கூட சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to point to few other verses also. மத்தேயு 14 அதிகாரத்துல Matthew chapter 14, 3 4 வசனத்தை வாசிக்கும் போது, when you read verses 3 and அங்க 4, ஒரு மனுஷனை பத்தி வாசிக்கிறோம். there we read about a person. அவன் பேர் ஏரோது. He was Herod. அவன் இந்த உலகத்தின் ஒரு பிரபுவாய் தான் இருந்தான். He was also one of the rulers of this world. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை உலக ஞானத்தின்படி தான் நடத்தினான். And he led his life in worldly wisdom. வேதம் சொல்லுகிற அந்த பகுதியில, In the Bible it is written, தன்னுடைய சொந்த சகோதரனுடைய மனைவியை இவன் வைத்திருந்தான். he was having an affair with his brother's wife. அவனுக்கு அது தப்பாவே தெரியல அவனுக்கு. He did not feel guilty about it. ஏன்னா உலகம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என்ன ஆசைப்படுற நீ செய்யுன்னு சொல்லுது. Because the world says that whatever you desire, do it. அவன் பாட்டுக்கு ஜாலியா இருந்தான். And he enjoyed it. ஆனா அங்க யோவான் ஸ்நானகன் வந்தாரு. But John the Baptist came over there. வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீ இப்படி செய்வது சரியல்லன்னு சொன்னார். And he then pointed out his mistake. உடனே என்ன பண்ணான் அந்த மனுஷன்? Immediately how he reacted? ஏரோதை பிடித்து காவலிலே போட்டு விட்டான். Herod took John the Baptist and put him in the jail. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. And this verse says the same. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். Herod has arrested John and bound him and put him in prison because of Herodias, his brother Philip's wife. ஏன்னா இந்த யோவான் ஸ்நானகன் என்ன பேசுறான்னு சொன்னா, செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி பேசுறான். Because John the Baptist was preaching about self-control. தேவ ஞானத்தை பிரசங்கம். He was speaking the godly wisdom. ஆனா இந்த மனுஷன் தன்னுடைய சொந்த ஞானத்தின் உலக ஞானத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். But this man was leading his life according to the worldly wisdom. அவனால் தேவ ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. He couldn't accept godly wisdom. அதனால யோவானை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டான். And therefore he jailed John the Baptist. நீங்க அந்த கதையை படிச்சு பார்த்தீங்கன்னா, If you read this entire story, ஒரு நாள்ல இவனுடைய சகோதரனுடைய மனைவிக்கு பிறந்த அந்த மகள் என்ன நடனம் ஆடி எல்லாரையும் களியாட்டுல பண்ணிட்டு இருக்கிறா. and Herod, the daughter of Herodias, whom Herod had relationship, danced before them and made everyone happy. இவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஏரோது என்ன பண்றான்னா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த டான்ஸ்னு சொல்லிட்டு ராஜ்யத்துல பாதி கூட கேளு நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றான். Herod enjoyed the dance, and out of his gladness he told her, even half of the kingdom I'll give it away to you. யாருக்கு? To whom? ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறேன்றான். For a little girl. மறுபடியும் யோசித்து இதுதான் உலக ஞானம். Again I would reiterate this point. This is the worldly wisdom. எந்த கண்ட்ரோலும் கிடையாது. They don't have any control. அவ எவ்வளவு கில்லாடியா இருந்தா பாருங்க. So how clever was that woman? அவ சொன்னா, எனக்கு ராஜ்யத்துல பாதியெல்லாம் வேண்டாம். She told, I don't want half of your kingdom. யோவான் ஸ்நானகனுடைய தலையை கொடுத்துருங்க. Just get me the head of John the Baptist. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சது. And then only he realized, ஐயோ பெருசா ஏதோ சொல்லிட்டோமே நம்ம. oh, I overcommitted. ஆகவே அப்புறம் விசனப்படுகின்றான், எப்படியாவது அதை மாற்ற ட்ரை பண்ணானா மாற்ற முடியல. ஏன்னா எல்லாருக்கும் முன்பாக இதை சொல்லிவிட்டான். After that he was distressed, but he could not take back his words because he proclaimed it before everyone. கடைசியாக யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தட்டில் எடுத்து வந்து கொடுக்கின்றான். And at last they brought the head of John the Baptist in a platter. இவன் உலக ஞானத்தின்படி வாழுகின்றான். He is leading his life according to worldly wisdom. பின்விளைவு அவ்வளவு மோசமாக இருக்கின்றது. And the consequences was very bad. ஆனா தேவ ஞானத்தை பேசின யோவான் ஸ்நானகன், But the man who John the Baptist who spoke the godly wisdom, கடைசி வரைக்கும் தன் சாட்சியை காத்துக்கொண்டு நீதியில அவன் மரித்தான். till the last moment he was able to guard his testimony, and he
died in the Lord. சாட்சியாக தைரியமாக வாழ்ந்தான் அவன் life. His life was a testimonial life and he lived it boldly. எனக்கு அருமையான ரெண்டு விதமான ஞானம் இந்த உலகத்துல இருக்காது. ரெண்டு விதமான மக்கள் யூஸ் பண்றாங்க. Beloved, there are two kinds of wisdom in this world used by two groups of people. ஒருத்தர் உலக ஞானம். One of them is pursuing worldly wisdom. அதனுடைய முடிவு வெட்கமா இருக்கும். The consequence or the result will be shame. அதனுடைய முடிவு ஆபத்தான சில இழப்பா இருக்கும். The end will be distressful, dangerous and loss. ஆனா தேவ ஞானத்தில் நடக்கிறவங்க எப்பொழுதும் சிங்கத்தை போல நிற்பார்கள். But those who walk in godly wisdom will stand tall like a lion. இன்றைக்கு கூட சில பேர் இந்த உலக ஞானத்தின்படி நடந்து சில காரியங்களை இழந்து போயிருக்கிறாங்க. Even today some people have walked in worldly wisdom and have lost many things in their life. அவசரப்பட்டு பேசினதுனால, just because they spoke certain words in haste, கோபத்தை அடக்காததுனால, just because they could not control their temper, தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினதுனால, just because they have used certain unnecessary words. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா இப்படி தான் டீல் பண்ணனும்னு நினைச்சாங்க. They thought this is the right way to deal. நீதிமொழிகள் புத்தகம் தேவ ஞானம் வேற விதமான வழியை காண்பிக்கின்றது. The Proverbs, the godly wisdom shows a different kind of path. மெதுவான பேச்சை பற்றி பேசுகின்றது. It talks about a tempered words. மன்னிப்பின் இரக்கத்தை பற்றி பேசுகின்றது. It talks about forgiveness and mercy. ஆனா சொல்ல அதெல்லாம் செட் ஆகாது பிரதர். They tell all these things will not suit practically. இப்படி தான் டீல் பண்ணனும்னு போயிடுறாங்க. They'll tell that we have to deal in this manner only. அதனுடைய முடிவுல But the end, சில நேரத்துல உறவுகளை இழக்கின்றாங்க. they lose relationship. சில நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான வாய்ப்புகள் இழந்து போகிறாங்க. They miss important opportunities in their life. ஆகவே முதலாவது நாம் என்ன தேர்ந்தெடுக்கணும்னா தேவ ஞானத்தை தேர்ந்தெடுக்கணும். Therefore we shall seek godly wisdom at first. ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். I want to quote an example. நம்ம இந்தியாவில் கொஞ்சம் 1-2 வாரங்களுக்கு முன்பதாக இந்த ஆன்லைன் ரம்மி அந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்களோ ரெஸ்ட்ரிக்ட் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. In India, a week earlier, they banned all the gambling apps on phone. ஆனால் அதுக்குள்ள நம்முடைய இந்தியர்கள் 25,000 கோடி பணத்தை இழந்துட்டாங்க. But just before banning, almost 25,000 crores were lost by our Indian people. எனக்கே ஒரு சிலர் எனக்கு தெரியும். Some of them I know personally. வீடு போயிடுச்சு. They lost their home. எல்லா தங்கம் வச்சிருந்த எல்லா பொருளும் போச்சு. They lost all their gold and things in their home. ஒருத்தர் அவங்க மனைவி விட்டுட்டே போயிட்டாங்க. One of them, his wife left him. அப்ப இதுதான் உலக ஞானம். This is what is worldly wisdom. எந்த கண்ட்ரோலும் இருக்க வேண்டாம். No control. என்னெல்லாம் மனசு சொல்லுகிறத செய். Whatever your heart tells to you, இது do it. இந்த வழியில தான் நிறைய பேர் நடக்க விரும்புறாங்க. And many want to follow this way. ஆனா வேதம் வேற விதமான ஞானத்தை நமக்கு போதிக்கின்றது. But our Bible preaches a different kind of wisdom. அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் போது, When you read Acts chapter 24 verse 25, ஃபேலிக்ஸ் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். there is a man named Felix. அவனும் ஒரு பெரிய அதிபதி தான் அவன். And he was also a great ruler. அப்போஸ்தலன் பவுலை கூப்பிட்டு சொல்றான், எனக்கு கிறிஸ்தவத்தை பத்தி சொல்லுன்னு சொல்றான். And he called out Apostle Paul, asking him to preach about Christ. அப்போஸ்தலன் பவுல் என்ன தெரியுமா பேசினாரு? But do you know what did Paul talked about? 25 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? Watch out in verse 25. அப்போஸ்தலன் பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசினான். Paul talked about righteousness, self-control and the judgment to come. நீங்க நீதியா வாழணும் ஃபெலிக்ஸ். He told that, Felix, you have to lead a righteous life. இச்சையடக்கத்தோடு வாழணும். You have to have self-control. என்ன வேணா செய்யலாம், ஆனா கடைசில ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒன்னு இருக்கு. You can do whatever you want to do, but there is a judgment which is yet to come. அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குங்க. And you have to walk in your life accordingly. இது உலகம்லாம் போதிக்காது, இவர்தான் போதிச்சாரு. The world did not preach this. Paul preached this. இதை பேசுகையில் பேலிக்ஸ் பயம் அடைந்து இப்பொழுது நீ போகலாம் என்று சொல்லிட்டான். When Paul spoke this, Felix became afraid and told, that's enough for me right now. அதெல்லாம் நம்மளால நடத்த முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. All these things cannot be done by me. அப்ப உலகம் எதை புறக்கணிக்கின்றது? What the world rejects, தேவ ஞானத்தை புறக்கணிக்கிறது. it rejects godly wisdom. ஆனால் நீங்களும் நானுமோ, But you and me, தேவனுடைய ஞானத்தை விரும்பணும், அதன்படி நடக்க நாம
நம்ம ஒப்பு கொடுக்கணும். We should desire godly wisdom and commit ourselves to walk in godly wisdom. அதனால தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் Therefore, only in Proverbs chapter 3, 5ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் போது when you read from verses 5 to 8, அங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரு? செவ்வைப்படுத்துவாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். நீ உன்னை என்ன நினைக்காத, நான் ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு என்ன பண்ணு? விலகு. do not be wise in your own eyes, fear the Lord and shun evil. இந்த வசனங்களே கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் ஆக்சுவலா. In fact, it is very difficult for us to read through this, go through these verses. அதுல ஒரு வசனம் பாத்தீங்களா, நீ உன்னை என்ன யோசிக்க கூடாதா, ஞானி என்று எண்ணாதே. And one of the verse says that do not be wise in your own eyes. ஆக்சுவலா எந்த வசனம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னா, do you know what kind of verse will make us நாம எல்லாரும் ஞானிகள்னு வசனம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். If the verse says that all of you believers are wise, ஆனா இது என்ன சொல்லுவாங்க, ஞானத்தை நீ நம்பிராதப்பா. But here it says that do not trust on your own wisdom. ஞானம் என்ன சொல்லுன்னு சொன்னா, but do you know what the wise will say? உலக ஞானம் என்ன நமக்கு சொல்லுன்னு சொன்னா, what the fleshly wisdom will say? அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி செய், இப்படி செய்ன்னு தவறான பாதையில் நடத்தும். Do this, do that, and it will lead us into wrong ways. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்து. Use that word. அவங்க வெட்கப்படுற மாதிரி இந்த வார்த்தையை சொல்லு. You put this word across so they will be put to shame. அவசரப்படு. Just do it in haste. Hurry up. நம்ம ஞானம் அப்படிதான் சொல்லும். Our wisdom will tell us like that. அதனால தான் சில நேரத்துல நம்ம சில இழப்புகளை சந்தித்து இருக்கின்றோம். And that's why we have faced some losses in our life. உன் ஞானத்தை நீ நம்பாத. You cannot trust on your own wisdom. தேவ ஞானத்தை நீ முக்கியப்படுத்து. You have to give priority to God's wisdom. பாருங்க, ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையில கொடுத்துட்டாரு. God has granted everything in our life already. இப்ப அத ஞானமாய் நம்ம மேனேஜ் பண்ணணும். Now we have to manage those things wisely. எப்படின்னா அந்த செஸ் விளையாட்டு போல, just like the game of chess. செஸ் விளையாட்டுல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எல்லா காயினையும் கொடுத்துருவாங்க. In chess, the game of chess, in the beginning they will grant you all the coins or all the things which are required. நீங்க ஒரு காயினையும் நீங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, நீங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. In that game you need not try to earn the coins. ஏற்கனவே எல்லாம் கொடுக்கப்பட்டு, because already it is on the board. இப்போ என்னதான் பண்ணணும்னா அதை இழந்து போகாதபடிக்கு மேனேஜ் பண்ணணும். கரெக்ட்டா? Now what you should do in that game is to manage the game so that you do not lose the coins. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைய காரியங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். For us, God has granted many things. குடும்பங்களை கொடுத்திருக்கிறாரு. He has given us a family. ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. He has given us a very life. நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறாரு. He has given us very good skills. வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறாரு. He has given us very good opportunities. வேலையை கொடுத்திருக்கிறாரு. He has given us job. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Many things he has granted us in our life. ஒவ்வொருத்தருக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் டெய்லியும். Even he has given us 24 hours daily for each one of us. ஓரளவுக்கு நல்ல சுகமான சரீரத்தை ஆண்டவர் நம்ம எல்லாரும் கொடுத்திருக்கிறார். He has given a healthy body. இப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எப்படி இதை நடத்துகிறோம் என்பதில் தான் முக்கியமான காரியமே இருக்கின்றது. The importance lies in the fact how we manage all these resources which God has given us. ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று சொன்னால், today what is God is speaking to us, நம்முடைய சுய ஞானத்தின்படி அதை மேனேஜ் பண்ண வேண்டாம். let us not manage those things with our own understanding. தேவ ஞானத்தின்படி நாம் நடத்திக் கொள்வோம். let us lead according to godly wisdom. சில பேர் கேட்கலாம், தேவ ஞானத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? Some may ask, how can we receive godly wisdom? அடுத்த பகுதியில் பவுல் அதை தான் பேசுகின்றார். In the next portion Paul speaks about the same thing. 9ஆம் வசனத்திலிருந்து நாம 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, when you read from verses 9 up to 13, நேரடியா 10ஆம் வசனம் போகலாம். directly we'll go into verse 10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும்
ஆராய்ந்திருக்கிறார். இப்போ ஒரு ஆன்சர் சொல்றாரு. Here he gives us an answer. சரி பாஸ்டர், நான் தேவ ஞானத்தின்படி நடக்கணும்னு யாராவது சொன்னா If somebody says, Pastor, I want to walk in godly எப்படி wisdom, இந்த தேவ ஞானம் கிடைக்கும்? how to receive this godly wisdom? இப்போ ஒரு இடத்துக்கு நான் போறேன், I'm going to a place, நான் அங்க போய் பேச போறேன். I'm going to speak to them. மனுஷ ஞானத்தின்படி எதையாவது பண்ணிட்டு எல்லாத்தையும் உடைச்சு போடாம இருந்து தேவ ஞானத்தின்படி செஞ்சு அதை செழிக்கணும்னா எப்படி எனக்கு தேவ ஞானம் கிடைக்கும்? If I don't want to deal with human wisdom and I want to use godly wisdom over there, what I should do? எப்படி கிடைக்கும்னா அங்க வசனம் சொல்லுகிறது, The verse says, தேவன் அவைகளை தமது ஆவியினால் என்ன பண்ணிட்டாராம்? வெளிப்படுத்திட்டாராம். God has revealed to us by his spirit. அப்ப ஆண்டவர் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு காரியம் கொடுத்திருக்கிறார். God has already granted us something. என்னன்னா தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். Who is the Holy Spirit? இந்த ஆவியானவர் பத்தி அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லும்போது And he continues to speak about this Holy Spirit. இந்த தேவ ஆவியானவர் யாருன்னு சொன்னா, Who is this Holy Spirit? எல்லாவற்றையும் 10ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். The Holy Spirit searches all things, even the deep things of God. இந்த ஆவியானுக்கு எல்லாமே தெரியுமா அவர்? And the Holy Spirit knows about everything. எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறார் அவர். He knows about everything. அவர் நமக்கு என்ன பண்றார்? வெளிப்படுத்துறார். And he will reveal it to us. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? And therefore, how we should respond? இந்த ஆவியானவர் மூலமாக தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். Through this Holy Spirit, we should receive godly wisdom. அதனாலதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, And therefore, only when we read John chapter 14, verses 26, இயேசு சொன்னார், Jesus told, நான் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியை தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். but the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things. அப்ப நம்ம விசுவாசிகள் எல்லாருமே ரொம்ப விசேஷமானவங்க. Therefore, as believers, we are a special group of people. இந்த தேவனுடைய ஆழங்களை ஞானத்தை நமக்கு கொண்டு வரக்கூடிய கொடுக்கக்கூடிய தேவ ஆவியான நமக்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றார். The Holy Spirit who can bring in godly wisdom and bring the understanding about the deep things of the God is already given to us. நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள். Because we are all special people. அவர் நமக்கு என்ன பண்ணுவார்னா போதிப்பார். And what he will do, he will teach us. தேவ ஞானத்தை சொல்லி கொடுப்பார். He will teach the godly wisdom. ஆனா இப்ப நம்ம என்ன யோசிக்க கூடாதுன்னா தேவ ஆவியானவர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சொல்லிட்டு இருப்பார்னு நினைக்க கூடாது. But we should not assume that since Holy Spirit is granted to us, automatically we will learn all the godly wisdom. இல்ல நீங்களும் நானும் தேவ ஆவியானவரை சார்ந்து நாம் அவர்கிட்ட கேட்கணும். But we should lean on the Holy Spirit and ask and receive it from him. அதாவது கிராமங்கள்லாம் போனீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் தண்ணி கனெக்ஷன் இருக்காது. ஒரு கிணறு ஒன்று இருக்கும். எல்லாரும் போய் கிணத்துல போயிட்டு பக்கெட்டை போட்டு என்ன பண்ண தண்ணி எடுக்கணும் அவங்க. Even today in villages in India, they won't have piped water connection. Instead, they will have a common well. அதே போல தேவாவியனர் இருக்கிறாரு. Yes, Holy Spirit is there. நாம் அவரை என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட ஞானத்தை கேட்டுக்கணும். We should draw out the godly wisdom out of him. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல In Proverbs chapter 2, 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது when you read verse 3, இந்த ஞானம் தேவ ஞானம் எப்படி கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. it is written how we can receive this godly wisdom. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு Call out for insight, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, cry aloud for understanding. அதை கூப்பிடணுமா அழைக்கணுமா? It says that you have to call out and cry out. அடுத்த வசனம் 4ஆம் வசனத்துல In verse 4, அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாக. தேடுவாயாகில் அடுத்த வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை என்ன பண்ணுவாய்? கண்டடைவாய். call out for insight, cry aloud for understanding, look for it as for silver, search for it as for hidden treasure, then you will understand the fear of Lord, you will find the knowledge of God. உதாரணமா பெற்றோரா இருக்கிறவங்க, for example, as parents, உங்க பையன்கிட்ட நீங்க பேசணும். you have to talk to your child. ஒரு விசேஷமான காரியத்தை பத்தி பேசணும். And you have to talk to him about a special issue. உலக ஞானத்தின்படி பேசணும்னா, if you want to speak as per the worldly wisdom, நம்ம உலக ஞானம் என்ன சொல்லுகின்றது? do you know what the worldly wisdom says? என்ன சொல்லுது? ஒரு மணி நேரம் கிளாஸ் எடு அவனுக்கு. Just make him sit and speak to him for at least 1 hour. இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி ஒரு 4 கேள்வி கேளு. Just put
put him to shame by at least asking 4 questions இப்படியெல்லாம் டெக்னிக்கா பேசு, and use technique and manipulate him. அப்பதான் அவனுக்கு புரியும். Then only he will understand. நிறைய நிறைய ஞானம் நமக்கு இருக்கு ஏற்கனவே. Yes, we have a lot of worldly wisdom. அதெல்லாம் உலக ஞானம். ஆனா All this wisdom can be categorized என்ன as worldly knowledge. என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, But what it is written here, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஞானம் தருகிறாரு. Holy Spirit gives us special wisdom. அந்த தேவ ஞானத்தை நாடி தேடு. And we have to seek and search for that godly wisdom. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ Therefore, what we should do, நம்ம ஞானத்தின்படி போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு before நிமிஷம் even நின்னு, ஒரு talking, நிமிஷம் நின்னு, stand there for 1 minute. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கொஞ்சம் ஞானம் தாருங்க. Holy Spirit, give me the wisdom to talk. அதுதானே யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கு. And that's what is written in James 1:5. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், If anyone lacks wisdom, அது யாருங்க அந்த மனுஷன்? ஒரு குறைவுள்ள மனுஷன் யாரு? who is that man who lacks that wisdom? சொல்லுங்க அப்ப, யார் அந்த மனுஷன்? Who is that man? உடனே யோசிக்கிற, யாரோ ஒருத்தன் போல இருக்கான் யோசிக்கிறோம். Immediately we tend to think it is somebody else. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் போல இருக்காது. Maybe my neighbor. நம்ம என்ன யோசிக்கணும்? நான் தான் அதுன்னு யோசிக்கணும். Actually, we should think it is யாக்கோபு me who lacks that கொஞ்சம் wisdom. பொலைட்டா சொல்றாரு. James was writing it down very politely. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், If anyone lacks wisdom, ஆனா உண்மை என்ன சொல்லிருக்கணும்னு சொன்னா, but it should, in reality, it should be written like this. ஞானத்தில் குறைவுள்ள எல்லாரும் கேளுங்க, நம்மள சொல்லிருக்கணும். It should have pointed toward us. குறைவுள்ளவனா இருந்தால், If you lack wisdom, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், you அவர் should கொடுப்பார். ask the God who gives generously to us, and he will grant. உலக ஞானத்தின்படி நிறைய காரியங்களை நம்ம டீல் பண்றோம். Yes, we deal many things with our worldly wisdom. நம்ம பேதுரு போல Just like Peter. எல்லாரும் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. Everybody came out with swords to arrest. இவருக்கு உடனே ஒரு ஞானம் வந்துச்சு. And suddenly wisdom cropped up. நம்மளும் எடுத்து ஒரு போடுவான்னாரு. Even Peter thought of drawing out his sword and strike. ஒரு போட்டனா எல்லாம் கலைஞ்சு ஓடிடுவான்னு நினைச்சாரு. He thought that by striking with the sword everybody can be chased out. ஆனா யாரும் ஓடல. But in reality nobody ran away. இவர்தான் மாற்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. Only Peter was caught there. நல்ல வேளை இயேசு என்ன பண்ணாருன்னா அந்த காதை சரி பண்ணி கொடுத்தாரு. It was good that our Lord Jesus Christ healed that. இல்லனா அன்னைக்கு 4வது சிலுவை ஒன்னு இருந்திருக்கும் அன்னைக்கு. Otherwise there would have been a 4th cross. இல்ல, இவருடைய ஞானம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? Do you know what his wisdom said? அவன் என்ன எடுக்கிறது, நீ ஒன்னு எடுன்னு. Only they can pick up the sword, I can also pick up the sword. ஆண்டவர் ஞானமோசர உரையில போடுப்பா. But God wisely, Jesus wisely told, put it back in your sheath. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால தான் செத்தான் இதுவரைக்கும். Those who live by sword will die by sword. பாருங்க, நம்ம ஞானம் வருது. Yes, our wisdom comes up, அந்த swells நேரத்துல up. தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆவியானவரே எனக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக, தேவ ஞானத்தை கொடுக்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க, எனக்கு ஞானம் தாருங்க ஆண்டவரே. It is at those times we should call out to the Holy Spirit, God give me godly wisdom. மினிஸ்ட்ரியில கூட எத்தனையோ முறை அந்த மாதிரி சிச்சுவேஷன் வருது. Even in ministry we face such kind of situation. கரெக்டா நம்ம அந்த காரியத்துல பேசலன்னு சொன்னா பெரிய பாதிப்பு வரும். If we don't speak rightly at that exact juncture, there will be a great problem. நீ காலையில கூட 4 மணிக்கு அப்படி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. Even today morning, early morning 4 o'clock, I faced that kind of situation. ஒருத்தர் ஒரு டெக்ஸ்ட் எனக்கு போட்டாங்க. Somebody texted me. அதை படிச்ச உடனே அந்த குறிப்பிட்ட ஆளை பத்தி எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. I got angered about that particular person. இவ்வளோ என்கரேஜ் பண்ணா இவன் இப்படி பண்ணி போட்டானே ஒரு விஷயம் அப்படின்ட்டு. I have encouraged him so much and he is speaking like this. உடனே ஃபோன் எடுத்து இப்போ கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் நான் 6 மணிக்கு. Immediately I thought at 6 o'clock I should immediately make a call to him. நல்ல வேளை இந்த செய்தியின் அடிப்படையில் ஜெபம் பண்ணேன். But it was good that according to this God given message I prayed. எனக்கு ஞானம் தாருங்க ஆண்டவரே. I prayed, Lord give me that godly wisdom. எதையாவது பண்ண போறேன்னு போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் உடைச்சு நாசமாக்கிற கூடாது. I don't want to do something which will break away. ஆண்டவர் ஒரு ஞானம் கொடுத்தாரு எனக்கு அந்த நேரத்துல. God gave me a nice wisdom. இப்படி பண்ணுன்னு ஆண்டவர் ஞானம் கொடுத்தாரு. And God told me, you do this. ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், அதை நான் ஃபாலோ பண்ணதுனால By the grace of God I will say, அந்த since விஷயத்தை I followed that, அந்த விஷயத்தை கரெக்டா சமாளிக்க முடிந்தது. I was able to manage that situation properly. இப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்னு சொன்னா, Therefore what we should pray 119 சங்கீதம் in Psalms 119, 66 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, when you read verse 66, பெரிய திறமை உள்ள
இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது என்ன ஜெபம் பண்றாரு பாருங்களேன். Just watch out. King David, who was the most skilled person, உத்தம நிதானிப்பையும் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் விசுவாசமா இருக்கிறேன். எவ்வளவு தாழ்மையான மனுஷன் பாருங்க. just see his humbleness and humility. தெரியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. Actually, he knew many things. ஆனா என்ன ஜெபம் பண்றாருன்னா, But look at his prayer. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். Teach me knowledge and good judgment. இன்னொரு வசனத்துல 143ஆம் சங்கீதத்துல In another verse in Psalms 143, 10ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் போது when you read verse 10, 143:10, உமக்கு பிரியமானது செய்ய உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி இங்க அந்த ஆவியானவர் கொண்டாடுறாரு பாருங்க. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. just watch how King David brings about Holy Spirit here. Teach me to do your will, for you are my God. May your good spirit lead me on level ground. உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியில நடத்துவாராக. May your good spirit lead me on a level ground. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? How many of you think I can pray like that? எல்லாருக்கும் உலக ஞானம் இருக்கு. Everyone has this worldly wisdom, அது ரொம்ப ரிஸ்கி அது. but it is very risky. ஆனா நம்ம எல்லாரும் எதுல நடக்கணும்னா தேவ ஞானத்துல நடக்கணும். We all should walk in godly wisdom. உங்க மாமனார்ட்ட பேச போறீங்களா? Are you going to talk to your father-in-law? உங்க மாமியார்ட்ட பேச போறீங்களா? Are you going to talk to your mother-in-law? உங்க சொந்த பந்தங்கள்ட்ட பேச போறீங்களா? Are you going to talk to a relative? உங்க ஆபீஸ்ல உங்க டீம்ல ஏதாவது ஒரு இஷ்யூவை நீங்க டீல் பண்ண போறீங்களா? Are you going to deal an issue in your workplace, in your office? உங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? Are you putting efforts to bring some change in your business strategies? உங்க சொந்த பந்தங்களோட பேச போறீங்களா? Are you going to speak to your relatives, your close friends? நான் சொல்றேன், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. I'll tell you, make a small prayer. சுய புத்தியின் மேல சாய மாட்டேன். Lord, I will not lean on my own understanding. உம்முடைய ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. Lord, give me your wisdom. தேவ ஞானத்தோடு இது எப்படி டீல் பண்ண எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே. Lord, teach me how to deal this issue with godly wisdom. பவுல் என்ன சொல்றானா, பரிசுத்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். Paul says that Holy Spirit is already given to தேவனுடைய you. சகல ஆழங்களை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார் ஏற்கனவே. And he already knows the depths of godly wisdom. அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். And he will teach you. நம்ம தான் தாழ்மையா அவர்ட்ட போகணும். We should go to him humbly. அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக என்னது? The second thing is தேவ ஞானம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. the godly wisdom should be received. முதலாவது தேவ ஞானம் புறக்கணிக்கப்படுகின்றது. The first point was that godly wisdom is being rejected by this world. இரண்டாவதாக தேவ ஞானம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. Secondly, the godly wisdom is being received. மூன்றாவதாக கடைசியாக The third and the final point, தேவ ஞானம் புரிந்து கொள்ள உதவுகின்றது. godly wisdom grants us a reasoning power to us. நம்ம படிக்கலாம். நீங்க 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் படிச்சு பார்த்தா When you start reading from verses 14 to 16, புரிந்து கொள்ளுதலை பற்றி பேசுகின்றார். there it talks about understanding. 14ஆம் வசனத்துல ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். The person without the spirit does not accept the things from the spirit. அப்ப அந்த தேவ ஞானத்தை, பரிசுத்தாவியினால் வருகின்ற தேவ ஞானத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். He cannot accept the things which comes from the Holy Spirit. இது யாரு? ஜென்ம சுபாவமான மனுஷன். One who is belonging to the flesh. அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். It will appear as foolishness to him. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதுனாலே அவைகளை அறியவும் மாட்டான். He cannot understand them because they can be discerned only through the spirit. அப்போ இங்க ரெண்டு மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தங்க ஆவிக்குரியவங்க, இன்னொருத்தங்க ஆவிக்குரியவங்க இல்லாதவங்க. There are two groups of people here. One is people who are spiritual and people who are not scriptural. 15ஆம் வசனத்துல In verse 15, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான். a person with spirit makes judgments. ஆராய்ந்து நிதானிக்கின்றான். He makes judgments about all things. என்னுடைய ஊழிய நிலைமையில ஒரு டைம்ல In my ministry there was one point of time, ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் எனக்கும் ஒரு சின்ன வருத்தம் வந்தது.
there was a disagreement between me and another person. அப்போ அப்பா இருந்தாங்க. அப்போ That time my daddy was there. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி பண்ணிட்டாரு இவரு. I told my father, Appa, this kind of thing has been done by that person. இப்படி இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இவரு. And he is continuing to do the same thing with me. அவன் ரொம்ப கோபத்துல தான் பேசினேன். அப்போ In fact, I spoke with anger. அப்பா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சொன்னாங்கன்னா, அவரை கூப்பிட்டு நீ பேசுன்னு சொன்னாங்க. My father, without even blinking, straightly told to my face, you call that person and talk to him directly. கூப்பிட்டு சொல்ல அவர்கிட்ட, Just call to him and inform him. இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிடு. Tell them directly that you should not do like this. ஆனால் அந்த விஷயம் நான் சொன்னா உங்களுக்கு நான் கரெக்டாக அது புரியும், நான் சொல்ல விரும்பல அது என்னன்னு. I do not, some of them may know, I don't want to describe that situation in entirety. என்னுடைய தகப்பனார் வந்து நீ கூப்பிட்டு பேசுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க கவனிக்கவே இல்லை. I listened only up to the point where my Appa told that you call that person and talk to them directly. After that, I could not hear anything. ஏன்னா எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. Because I did not have the desire even to listen to நான் it. எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொன்னேன், In fact, I called him so that என்ன சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சு ஃபோன் பண்ணேன். I thought daddy will support me. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அவரை கூப்பிட்டு எனக்கு என்னன்னா அவரை அவ்வளோ பெரிய ஆள், அவர் இடத்துக்கு நான் கூப்பிடணும். My father told, go and talk to him directly. I was thinking, is he so great that I need to go to him and talk? பிரசங்க பீடத்துலேருந்து இப்படிலாம் பேசலாமா தெரில, ஆனால் எனக்கு என்ன மனசில் வந்துன்னு சொன்னால் நான் காட்டுறேன் அந்த ஆளுக்கு யாருன்னு நான். In fact, I thought I should show to him who I am really. இது கூட பரவாயில்ல. அப்பப்போ ஆவடிக்கு போகும்போது எங்கள் அப்பா கேட்பான், பேசுனியான்னு கேட்பாங்க. Notwithstanding that, every time I go to Avadi, my father would remind me, have you spoken to him? அப்பா வர்றதுனால கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறேன் நான். பேசுகிறேன்ப்பான்னு. I would just respond by saying that, Appa, I will talk to him. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லும்போது But each time when he reminds me, எனக்குள்ள அப்படியே கோபம் எழும்பி வரும். அப்படியே my anger would just swell up. எனக்கு என்னன்னா, எனக்கு இணையாக அவரை வச்சு நான் பேசலாம் முடியாதுனால. For I was thinking, how can I equate him with me and then talk? ஆனால் என் தகப்பனார் சொன்னது எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டெப் மேலே போகலை. But what advice my father gave was very useful for me because I did not cross the line because of his நல்ல வேளை advice. அப்படி அவங்க சொன்னாங்க. It was good that he instructed me like that. கொஞ்சம் எனக்கு ஏற்ற விதமாக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா, If only he had supported me speaking in tune with me, ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருந்தேன். because I already planned one strategy. இவங்களே இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டாங்க, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன் நான். I would have executed that strategy because I would have thought my father himself has supported me. ஏன்னா அந்த ஆள் இல்லை, அந்த பிரதருடைய வாய் எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு எனக்கு. Because I knew the strategy how to shut the mouth of that brother. என்ன சொன்னா அவர் இனிமேல் இது மாதிரி வாயை திறக்க மாட்டாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. I got an idea, a hold of the things that if I speak this thing, he can never open his mouth. ஆனால் அப்பா சப்போர்ட் பண்ணாதனால அந்த வழியில் நான் போகலை. But since my father did not support me, I did not take that path. அதே நேரத்தில் என்னோட தகப்பனார் சொன்ன அந்த ஞானமான காரியத்தையும் நான் செய்யலை. But at the same time, I did not do the wise thing which my father instructed. ரொம்ப நாள் அப்படி இழுத்து போயிட்டே இருந்தேன். அப்படி I was just keeping on stretching the time. கடைசியா ஒரு நாள், But at last one day, அது விரும்பிலாம் கிடையாது, it was not out of my desire, வேறு வழி இல்லாம அவர்கிட்ட உட்காந்து நான் பேசினேன். without any other options, I sat with him and I spoke பார்த்தா to him. ஒரு நிமிஷத்துல அப்படியே எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. அப்படியே But surprisingly, just in a minute, every problem dissolved. ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அப்படியே It was as if there was no problem, nothing. மறுபடியும் எங்களுக்குள்ள பழைய அன்பு, பழைய ஐக்கியம் எல்லாம் வந்துருச்சு. அப்படியே உடனே Again, the old relationship and the love was restored. அப்போ ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆவிக்குரியவங்க இருக்கிறாங்களா, And therefore, there are two groups. There is one spiritual group. ஆவிக்குரியவங்க இல்லாதவங்க இருக்கிறாங்களா. There is non-spiritual group also. அப்போ ரெண்டு பேரும் ஆண்டவர் ஆவியான்ட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு ஞானம் தாங்கன்னு கேட்குறாங்க. Both of them are asking to the Holy Spirit, please give us the wisdom. கேட்டவனே ஆண்டவரும் தேவ ஆவியானவர் தேவ ஞானத்தை சொல்லி கொடுக்கிறாரு. And as soon as they ask, even Holy Spirit teaches them the godly wisdom. ஆனா உண்மையா தேவ ஆவி உள்ளவன் தான், அதாவது ஆவிக்குரிய மனுஷன் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வருகின்றான்.
கர்த்தர் கொடுத்த தேவ ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றான். Only a spiritual person takes up the next step where he accepts the godly wisdom of the Holy Spirit. ஆவிக்குரியவனா இல்லாதவன், நான் இப்ப சொன்ன அந்த சம்பவம் போல தேவ ஞானத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான். The one who is non-spiritual, just like the incident I briefed before, rejects the godly wisdom. அதனாலதான் பவுல் இங்க சொல்லுகின்றார். And therefore only Apostle Paul says 15ஆம் வசனத்தை பாருங்க. in verse 15, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான். the person with the Spirit makes judgments about all things. தமிழ்ல நிதானிக்கிறான் அப்படின்னு, டிசர்ன் பண்றான். It is about discernment. நான் குறிப்பை மட்டும் சொல்றேன். This is the point which I want to say. தேவ ஆவியான நம்மோடு பேசுவார். Holy Spirit will speak to us. தேவ ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். He will teach us the godly wisdom. நம்ம அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். At that point of time, we should be spiritual. அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். God will grant us the understanding to know about that situation. அந்த நேரத்தில் நிதானமாக நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். At that time, we should patiently, calmly accept godly wisdom. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா கலாத்தியர் 5:17ல What we should try to understand is that in Galatians ஒரு பக்கம் chapter தேவ 5, ஆவியானவர் நம்மோடு பேசும்போது இன்னொரு போராட்டமும் ஸ்டார்ட் ஆயிடுமா. as soon as Holy Spirit starts speaking to us, there will be a opposing force which will start to reign on கலாத்தியர் us. 5:17 வாசிக்கும்போது When you read Galatians chapter 5 verse 17, மாம்சம் ஆவிக்கு ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு மாம்சத்துக்கு விரோதமாகவும் விரோதமாகவும் இச்சிக்கிறது. ரெண்டு சண்டை போடுது ஒன்னொன்னு. for the flesh desires what is contrary to the spirit, and the spirit what is contrary to the flesh. ஆவியானவர் சொல்லுவார் இப்படி டீல் பண்ணுன்னு சொல்லுவார். Holy Spirit will say that you deal this, உடனே மாம்சம் என்ன சொல்லுன்னு சொன்னா, but the flesh what it says, இல்ல அப்படிலாம் கிடையாது, no, it is not so. அது அடுத்த டைரக்ஷன் இழுக்கின்றது. It is pulling us into a different direction. எங்க அப்பா ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனா ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னு சொல்லுவாங்க. My father used to describe this in a practical manner. He says that a believer is just like a man with two wives. ரெண்டு பக்கம் இழுக்குது. அப்படிதான் இந்த Both வசனம் the wives will be drawing or pulling him to their direction. அப்ப ஆண்டவர் நமக்கு ஞானத்தை போதிச்சு இப்படி பண்ணுன்னு சொல்லும்போது, On one side, Holy Spirit is teaching us the godly wisdom and asking us to do in the right manner. புரிய வைப்பார். He will make you understand also. ஆனா ஒரு நமக்குள்ள இந்த மாம்சம் எழும்பி என்ன பண்ண அப்படிலாம் பண்ணாத. But the flesh within us will surge and say that do not do like that. ஆவியான சொல்ல மன்னிச்சு விட்டுருப்பா. Holy Spirit will be saying, forgive him. அவங்க பேசின வார்த்தைக்கு இணையாக நீயும் ஒரு கடினமான வார்த்தையை பேசாத. Do not speak equivalent hard words which they used. தயவான வார்த்தைகளை பேசி விட்டுரு. Speak words of mercy and grace. நீங்க நீதிமொழிகள் இந்த வாரம் படிக்கும்போது அந்த மாதிரி நிறைய காரியங்களை நீங்க படிப்பீங்க. When you read Proverbs this week, you will encounter such words. நீ அப்படி இருந்துருன்னு சொல்லும். He says that remain like that. அதுதான் கரெக்டான வழி. And that is the right path to take. ஒரே ஒன்று காரியத்தில் மட்டும் கவனமா இருக்கணும். We should be careful in one thing. இந்த மாம்சம் எதிராக ஆவிக்கு விரோதமாய் போராடும். This flesh will struggle against the Holy Spirit. நம்ம யாருக்கு கை கொடுக்கணும்னு சொன்னா மாம்சத்துக்கு அல்ல, ஆவிக்கு கை கொடுக்கணும். We should give a lending hand to the Holy Spirit, not to our flesh. மற்றபடி அந்த இஷ்யூவை, அந்த ப்ராப்ளம், அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஆவியான உதவி செய்வார். God, Holy Spirit will help us to understand the conflict in a better manner. ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருவார். And He will also give a godly wisdom. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எழும்பி நிற்கலாம், நான் ஜெபிக்க போகின்றேன். Let's all stand together in prayer. நம்ம இந்த வசனத்தை கேட்டதன் அடிப்படையில் சில காரியங்களை நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு மனித ஞானம் அல்ல, தேவ ஞானத்தின்படி வாழ எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, இந்த வேளையில நாம் ஜெபம், ஆண்டவரே எனக்கு நீர் போதித்து நடத்தும் ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு கூட சில சூழ்நிலைகளிலே நாம் இருக்கலாம். அந்த நேரத்தில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா என்ற மனதில் தோன்றி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நான் சொன்னது போல
ஒரே ஒரு நிமிஷம் நின்று, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று நீ கேளுங்க. ஆவியானவர், தேவனுடைய சகல ஆழங்களை அறிந்த ஆவியானவர் நமக்கு அந்த தேவ ஞானத்தை விளங்க பண்ணுவார். நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் நாம ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுத்தால் கூட நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்தின் இச்சைகள் விரோதமாய் போராடும் போது நாம் ஆவியானவர் கீழ்ப்படிந்து நடப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்ன விஷயத்துல உங்களோட பேசினாரோ, என்ன காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களோட பேசினாரோ, கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தை தெளிவுபடுத்தினாரோ அதன் அடிப்படையில் ஆண்டவர் நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கூட எப்படி கேட்கலாம், ஆண்டவரே தாவீது சொன்னது போல எனக்கு உங்களுடைய வழிகளை போதித்தருளும் ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரும், நானும் ஞானத்தில் குறைவுள்ளவன், எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உம் சித்தம் போல் என்ன என்றோ தற்பரனே, சித்தம் போல் என்ன என்றோ தற்பரனே, நீர் நட என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே இயேசுவே. பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே, வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே, வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும், வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும், தம் போல் என்ன என் தற்பரனே நீ நடத்தும், சித்தம் போல் என்ன என்றோ தற்பரனே நீர் என் சித்தமோ, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. தேவரீர் எல்லாவற்றிலும் தேவ ஞானத்தை நிதானித்து நடக்க எங்களை ஒவ்வொரு கிருபை தாரும். சபையார் ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். சிலர் பெற்றோராக இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, சிலர் பிள்ளைகளாக இருக்கிறாங்க, சிலர் கர்த்தாவே சில பொறுப்புகளை வகிக்கின்றவர்களாக இருக்கிறாங்க, சிலர் மற்றவர்களுக்கு கீழாக வேலை செய்கிறாங்க, சிலர் மற்றவர்களை வைத்து வேலை செய்கின்றாங்க. ஆண்டவர் வெவ்வேறு விதமான நிலைமைகளில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே. உலக ஞானம் எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு தேவை தேவ ஞானம் ஆண்டவரே. அந்த தேவ ஞானத்தினால் எங்களை நிறைத்து கர்த்தாவே நாங்கள் வருத்தப்படுகின்றபடி எந்த ஒரு வேலையை நாங்கள் செய்யாதபடிக்கு, நாங்கள் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்ய, சரியாய் செய்ய, அந்த பின்விளைவுகளால் ஆண்டவர் பாதிக்கப்படுகிறவர்களே அல்ல ஆண்டவரே. பின்விளைவுகள் ஆண்டவர் எங்களுக்கு பிரயோஜனமான விளைவுகளை ஆண்டவரை கொண்டு வரக்கூடிய நல்ல தீர்மானங்களை எடுக்க, நல்ல விதங்களிலே ஞானமாய் தேவ ஞானத்தில் நிறைந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் இருந்தபோது கர்த்தாவே ஆண்டவர் உம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஞானத்தில் விருத்தி அடைந்ததாக நாங்கள் வாசிக்கின்றோமே, அதே போல நாங்களும் தேவ ஞானத்தில் விருத்தி அடைய எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை தாரும். வயதிலே அதிகமானவர்களாக இருக்கலாம், வயதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆண்டவரே சிறு பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஒவ்வொருவரும் தேவ ஞானத்தில் நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. ஞாபகத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் இடையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம்
நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.